நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Closer 6th Annual Vijay Awards powered by Bingo ஒரு முன்னோட்டம். Welcome to Close Up Vijay Awards powered by Bingo. தமிழ் சினிமாவுக்கான மாபெரும் கௌரவமாக வளர்ந்து நிற்கும் இந்த விஜய் அவார்ட்ஸ் உங்களுடைய பேராதரவோடு இன்று 6வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த மியூசிக் ஸ்பெஷல் எபிசோட்ல நம்ம பேச போற விஷயம் என்னன்னா, 2011ஆம் ஆண்டில் வந்த சிறந்த பாடல்களை அதே பாடகர்கள் மேடையில் பாட, அந்த பாடல் உருவான விதம், அந்த பாடல் மக்களை எப்படி சென்றடைந்தது, அந்த பாடலில் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள், அப்படி நல்ல விஷயங்களை நம்ம பேச போறோம். காதுகளின் வழியே ஊடுருவி இதயத்துடன் பயணித்து மனிதனின் ஆன்மாவுடன் உறவு கொள்ளும் நண்பன் இசை. எம்எஸ்வி, இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் போன்ற இசை ஜாம்பவான்களை கொண்ட நம் தமிழ் சினிமா எத்தனையோ இசை உச்சங்களை அடைந்திருக்கிறது. ஒவ்வொரு ரசிகனையும் திருப்திப்படுத்துவதில் முதல் நிலை பங்கு திரை இசை. 2011 தமிழ் சினிமா திரை இசையில் நிறைய உச்சங்களையும் வெற்றிகளையும் தொட்டு வந்திருக்கிறது. யுவன் சங்கர் ராஜா, ஹாரிஸ் ஜெயராஜ், ஜிவி பிரகாஷ், விஜய் ஆண்டனி, தமன் என்று இவர்கள் இசையில் உருவான எல்லா திரைப்படங்களிலும் பாடல்கள் மிக பெரும் வெற்றி பெற்றன. ஆடுகளம், மயக்கம் என்ன, தெய்வ திருமகள் மூணுமே என்னுடைய பெஸ்ட் டைரக்டர்ஸோட வந்துச்சு. எல்லா மிச்ச மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் ரொம்ப பிரைட்டாகவே இருந்திருக்கு. மேலும் புதுமுக இசையமைப்பாளர்களின் படங்களும் எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்தன. ஜிப்ரானி, வாகை சூடவா, சத்யாவின் எங்கேயும் எப்போதும், சரஸ்தின் 180 போன்ற படங்களும் வெற்றியின் விமர்சனம். ஸ்பெஷலாக சத்யாவோட சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ஹாரிஸ் அவருடைய என்னமோ ஏதோ ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் மங்காத்தாலும் எனக்கு எல்லா சாங்ஸும் பிடிச்சிருந்தது. ஐ லைக் யுவன்ஸ் ஒர்க். பெஸ்ட் ஆஃப் டு ஆல் ஆஃப் தெம் டு. 2011ஆம் ஆண்டின் தமிழ் சினிமா எதிர்காலத்தில் எப்போதும் நினைவில் இருக்கும் பாடல்களை தந்திருக்கிறது. தனுஷ் சென்ற வருடத்தின் பாடகராகவும் பாடலாசிரியராகவும் புது அவதாரம் எடுத்து அதில் வெற்றியும் பெற்றார். சென்ற வருடத்தில் வைரமுத்து அவர்களின் சரசர சாரபாம்பு இன்னும் எல்லோருடைய ஆழ் மனதிலும் ரேடியோக்களிலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நா. முத்துக்குமார் 98 பாடல்களுக்கு மேல் எழுதி பல பாடல்களை ரசிகர்களை முணுமுணுக்கவும் செய்திருக்கிறார். கபிலன், யுகபாரதி, பா. விஜய், ஸ்நேகன், மதன் கார்கி இவர்களின் பங்கில் நிறைய வெற்றி பாடல்களை தமிழ் சினிமா அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. ஆடுகளம் எல்லா இசை பிரியர்களையும் ஆட வைத்த முக்கிய படங்களில் இதுவும் ஒன்று. யாத்தே யாத்தே இளைஞர்களின் கைபேசிகளில் இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கும் பாடல். கோ சென்ற வருடத்தின் பிளாக்பஸ்டர். என்னமோ ஏதோ பாடல் கேட்கும் போதெல்லாம் திகட்டாத தேனிசை. யுவன் சங்கர் ராஜாவின் அவன் இவன் மற்றும் பின்னணி இசையில் கலக்கிய ஆரண்ய காண்டம் தமிழ் சினிமாவின் ஒரு மைல்கல். ஹாரிஸ் ஜெயராஜின் எங்கேயும் காதல் மற்றும் கோ, தமனின் ஒஸ்தி மற்றும் காஞ்சனா போன்ற படங்கள் 2011 முக்கிய லேண்ட்மார்க்ஸ். இந்த வருடத்தில் பாடகர் கார்த்தி அதிக பாடல்களை பாடியிருக்கிறார். 2011ஆம் ஆண்டின் இசை என்றும் நம் நினைவில் இருக்கும்படியான வெற்றியின் திசை. 2011 we're still strong because we are unstoppable. முதலில் நாம் இந்த விஜய் அவார்ட்ஸ் துவக்க நிகழ்ச்சிக்கு பாட அழைப்பது ரெனினா. லெட்ஸ் வெல்கம் ரெனினா ஆன் ஸ்டேஜ்.
மாலை மங்கும் நேரம் ஒரு மோகம் கண்ணின் ஓரம் உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று தோன்றும். காலை வந்தால் என்ன, வெயிலிட்டி பார்த்தால் என்ன, கடிகாரம் காட்டும் நேரம் அதை நம்ப மாட்டேன் நானும். பால் சிந்தும் பௌர்ணமியில் நாம் நனைவோம் பனீரவில், நம் மூச்சின் காய்ச்சலில் வீழ்ந்து பணியும் நடங்கும். வீடெங்கும் உன் பொருட்கள் அசைந்தாடும் உன்னுடைகள், தனியாக நான் இல்லை என்றே சொல்லி சினங்கும். தீண்டாமல் தீண்டி போகும் வாடை காற்று தூக்கம் தீர்ந்து நாட்களாச்சு. உன் வாசம் என்மேல் பட்டும் வாடி போனே, வாசம் தூண்டா நானும் மாலை மங்கும் நேரம் ஒரு மோகம் கண்ணின் ஓரம் உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று தோன்றும். Thank you. Thank you all so much. Closer 6th Annual Vijay Awards powered by Bingo ஒரு முன்னோட்டம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். க்ளோஸ் அப் விஜய் அவார்ட்ஸ் பவர்ட் பை பிங்கோ துவக்க விழாவில் அடுத்து பாட வருவது வாகை சூடவா படத்தில் ஒரு அழகான பாடல் பாடி ஒரே பாடலில் எல்லாரையும் கவனிக்க வச்சவங்க பாடகி அனிதா அவர்கள். லெட்ஸ் வெல்கம். இந்த பாடல் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்ச பாடல்? எனக்கு எவ்வளோ அளவு ஸ்பெஷல்னா, இது வைரமுத்து சாரோட லிரிக்ஸில் நான் பாடுற ஃபஸ்ட்டு சாங். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஜிப்ரான் மியூசிக் டைரக்டர், அவரோட ஃபர்ஸ்ட் டெபியூ இது. அவருக்கு நிறையா நான் ஜிங்கிள்ஸ் பண்ணியிருக்கேன். அப்படி தான் எனக்கு அவர் பழக்கம். இன்ஃபேக்ட் இது பாடுறச்சே டியூன் நான் வந்து அது படத்துக்குன்னு கூட சொல்லலை, சொன்னால் அது எப்போ போல் ஒரு ஜிங்கிள்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் டியூன் பாடிட்டு வந்துட்டு அப்புறம் லிரிக்ஸ் வந்தது. அதுவும் ஜிங்கிள் நினச்சிக்கிட்டே பாடிருக்கீங்க? இல்லை, லிரிக்ஸ் வந்து விட்டு ஆப்வியஸ்லி அது லிரிக்ஸை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும்ல. எனக்கு லிரிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரொம்பவே கேட்சியாக இருந்தது. விளிம்பு நிலை மனிதர்களுடைய வாழ்க்கையை வார்த்தைகளால் வடித்த ஒரு பாடல் அது அப்படின்னு அந்த பாடலை சொல்லலாம். ஸோ ப்ளீஸ் இந்த துவக்க விழாவில் ஆல் த பெஸ்ட் அனிதா. பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. சிங்க சூளக்காரா சிங்க சூளக்காரா, காஞ்ச கல்லு வெந்து போச்சு வாடா. சிங்க சூளக்காரா சிங்க சூளக்காரா, காஞ்ச கல்லு வெந்து போச்சு வாடா. மேகம் கூடி இருட்டி போச்சு வாடா. மண்ணு மண்ணு மட்டும் சோறாக மக்க மக்க வாழ்ந்து வராக. மழை மழை வந்து மண்ணு கரைகையில் மக்க எங்க போக. இத்த களி மண்ணு வேகாது எங்க தலைமோர மாறாது. மண்ணை கிண்டி வாழும் மண்ணு பொழுவுக்கு வீடு வாசல் ஏது. ஐயனாரு சாமி கண்ணை திறந்து பாரு, எங்க சனோ வாழ ஒன்ன விட்டா யாரு.
எதிர்காலம் உனக்காக எட்டு எட்டு வச்சு வாழ தந்தான நானு தந்தந்தான நானு வேர்வை தண்ணி வீட்டுக்குள்ள விளக்கு ஏத்துவாடா வேர்வை தண்ணி வீட்டுக்குள்ள விளக்கு ஏத்துவாடா. அடுத்து நம்ம ஒரு பாடகரை மேலே கூப்பிட போகிறோம். பியூட்டிஃபுல்லாக பாடுறவங்க மட்டும் இல்லை, கூட இருக்க எல்லாரையும் பாட வைக்கிறவங்க, ஆட வைக்கிறவங்க. நம்முடைய பாடகி சுசித்ரா அவர்கள். வாடா பின்லேடா ஒளியாதே அச்சோடா என ட்வின் டவர் என்று ஈடிடா ஜப்பானின் ஹைக்கூவா ரஷ்யாவின் வாட்காவா நீ என்னுள் என்ன கண்டு பிடிடா நூலாடை நிக்காத இடுப்பு ஓ நீ வந்து சோறாக்கும் அடுப்பு ஓ என்ன தொடாமலே சும்மா சுடேத்துற நானா நானா வந்து மோதுறே வாடா பின்லேடா ஒளியாதே அச்சோட எனக்கு டவர் என்று ஈடிடா ஜப்பானின் ஹைக்கூவா ரஷ்யாவின் வாட்காவா நீ என்னுள் என்ன கண்டு பிடிடா மத்து கடைவது தயிரத்தான் மையல் கடைவது உயிரத்தான் என்று அது ஏதோ என்னை வாட்டுதே பன்றி காய்ச்சல் மாதிரி பருவ காய்ச்சல் தானடி உதட்டும் உடம்பு மொத்தமா கேட்கும் படுக்க குத்துது ராத்திரி புரண்டு கத்துது பூங்கிழி நிலவு சுட்டது நரம்பில் பட்டது தீப்பொறி ஒதுங்க நின்னது காலடா ஒரு சீக்கிரது பரவர மனசு கெட்டது மயங்கி விட்டது அம்மா அம்மா என்ன சும்மா சும்மா என்ன தாக்குற கிரிக்கெட் என்பது ஃபிக்ஸிங் தான் காதல் என்பது மிக்சிங் தான் இங்கு பெட் மேல பெட் கட்டி தினம் ஆடலாம் பந்த கண்டதும் கேட்ச் தான் புடிச்சு ஜெயிப்ப மேட்ச் தான் விடியும் மட்டிலும் வெளுத்து கட்டுவ பேட்டிங் எனக்கு வச்சது பிச்சுதான் உனக்கு வைக்கணும் எச்சுதான் இளமை ஃபீவர் 20 ஓவர் போதும்மா அடிச்சு ஆடுற தோனி தான் அதுக்கு எங்குற வேணி தான் விறகு என்பது நரகு என்பது ஒண்ணு ஒண்ணு சின்ன பொண்ணு பொண்ணு ஒன்ன கூடுதே ஒன்னொன்னா நான் சொன்னா சும்மா சொன்னா அது செய்வது ஒன் டியூட்டி அடி எம்மம்மா எம்மம்மா சும்மா நீ சும்மா உன் இஷ்டம் போல லூட்டி அடி நூலாடை நிக்காத இடுப்பு ஓ நீ வந்து சோறாக்கும் அடுப்பு ஓ என்ன தொடாமலே சும்மா சுடேத்துற நானா நானா வந்து மோதுற 2011 இதுதான் பெஸ்ட் சாங்னு சுச்சி எந்த பாடலுக்கு ஓட் பண்ணுவாங்க? டவுட்டே இல்லாம சார காத்து சரசர சார காத்து வீசும்போது வாகை சோடவா படத்துல இருந்து அழகான வரிகள், அதை அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வைரமுத்து அவர்கள் எழுதிய பாடல். அப்போ மதன் கார்கிட்ட கேட்கலாம். இப்போ இவங்க சொல்ற பாடல் வந்து வைரமுத்து அவர்கள் எழுதிய பாடல். வைரமுத்து அவர்கள் டச் பண்ற அந்த டெப்த்தை மதன் கார்கியால டச் பண்ணிட முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணியது உண்டா? அது மாதிரியான முயற்சி பண்ணால் கண்டிப்பாக யாராலையும் பண்ண முடியுன்றது தான் என்னோட நம்பிக்கை இருக்கு. சாரக்காத்து பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு போன வருஷம் வந்ததில். ரொம்ப அழகான இசையமைப்பு, வரிகள் ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஷோக்கு வர்றதுக்கு முன்னால் சுச்சி ஒரு விஷயம் சொன்னாங்க. மதன் கார்கியை வந்து நீங்கள் எல்லாரும் கவிஞர் நினச்சிட்டீங்க, அவர் ரொம்ப அருமையாக பாடுவார் அப்படின்னு சொல்லி. Let's welcome மதன் கார்கி, technocrat poet.
சுத்தி சுத்தி உன்னை தேடி விழிகள் அலையும் அவசரமேனோ சத்த சத்த நெரிசலில் உன் சொல் செவிகள் அறியும் அதிசயமேனோ கனக்கானத்தானே பெண்ணே கண் கொண்டு வந்தேனோ வீணாக்கான விடையும் காண கண்ணீரும் கொண்டேனோ நிழலை திருடும் மழலை நானோ. தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். இந்த பாடல்ல ஒரு ராப் வரும்ல, அந்த பாடல்ல ராப் யார் பாடுறாங்க? ஸ்ரீசரண். ஸ்ரீசரண், ஸ்ரீசரணுங்க. ஸ்ரீசரண், வெல்கம். மிகாலி தமிழச்சு என்னமோ ஏதோ சொல்லுக்கும் சொல்லாம் மறக்க முடியாது ஏன் மனம் என்று உம்மன சொல்லி இப்படியே இப்ப உணர்கள் நானும் வந்து சேரவா என்று லேடு லுக்கும் லைக் சிண்டலா சிண்டலா நாடி லுக்கும் விட்ட தெண்டலா லேடு லுக்கும் லைக் சிண்டலா சிண்டலா என்னை வட்டம் மேடு வெண்ணிலா லேடு லுக்கும் லைக் சிண்டலா சிண்டலா நாடி லுக்கும் விட்ட தெண்டலா லேடு லுக்கும் லைக் சிண்டலா சிண்டலா என்னை வட்டம் மேடு வெண் என்னமோ ஏதோ எண்ணம் தீரலுது கனவு வண்ணம் தீரலுது நினைவு கண்கள் இருளுது நனவு ஓ டெக்னோக்ராட் அப்படின்னு ஏன் அவரை சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் நிறைய முக்கியமான வார்த்தைகள்லாம் போட்டு ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்கலாம், அதை போட்டால் அதுவே பாட்டு கொடுத்துருவாமே அப்படியா? இன்னும் அது முழுசாக பண்ணலை. பட் யூ ஆர் ட்ரைங் தட். ஆமாம், முதல் தடவையா உலகத்திலேயே முதல் தடவையா ஒரு கணிப்பொறி வந்து உவமைகளை வந்து கொண்டு வருது. இதை எப்படி பண்ணுறோம்? நிறைய ஒரு சிம்பிள் டெக்னாலஜி தான். நாங்கள் இதுக்கு பின்னாடி நிறைய அல்காரிதம்ஸ்லாம் இருக்குது. ஆனால் ரொம்ப சிம்பிளாக சொல்லும்போது தமிழ் பாடல்கள் இது வரைக்கும் அந்த பாடல்கள் எல்லாத்தையும் உள்ளே எடுத்துக்கிட்டு எந்தெந்த வார்த்தைகளை எதுக்கெல்லாம் ஓமை சொல்லியிருக்காங்கன்னு ஒரு நெட்வொர்க் மாதிரி பில்ட் பண்ணுது. அதில் இது வரைக்கும் எந்த கவிஞரும் சொல்லாத ஒரு ஓமையை கம்ப்யூட்டர் வந்து உருவாக்க முயற்சி பண்ணுது. அசோசியேஷன்ஸ் மூலமாக இன்டர்நெட்டில் டெய்லி படிக்குது, அதுவே அப்டேட் பண்ணிக்குது. ஸோ இது மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இப்போ ரொம்ப அழகான ஒரு ஓமை சமீபத்தில் முதல் ஓமை ஒரு கணிப்பொறி இது பண்ண ஓமை வந்து திருவிழா போல சந்தோஷம் கொடுக்கும் உறவு. இது வந்து கம்ப்யூட்டர் வந்து ஜென்ரேட் பண்ண ஒரு ஓமை, அதுவே ஜென்ரேட் பண்ண ஓமை. இது வரைக்கும் எந்த திரைப்பாடல்கள்லையும் எந்த இலக்கியத்திலையும் இது யாருமே பண்ணலை. ஆனால் எல்லாரும் வந்து இது வந்து ஒரு மனிதர் எழுதின ஒரு விஷயமா தான் இதை பார்க்குறாங்க. பட் ஆனால் கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ண ஒரு எத்தனை பர்சன்டேஜ் முடிஞ்சிருக்கு? ஓமைகள் முடிஞ்சிருச்சு, 100% முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து அஃபிஷியலா இப்போ லான்ச் இல்ல, ஓமைகள் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. இது மாதிரி இன்னும் எவ்வளவு ஒரு 4-5 வருஷம் நான் எதிர்பார்க்கிறேன். அறிவியல் தெரிந்தவர்கள் கவிதை எழுத வர வேண்டும் என்று வைரமுத்து சொன்னதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. வாழ்த்துக்கள், நன்றி. ஆல் தி வெரி பெஸ்ட். Closer 6th Annual Vijay Awards powered by Bingo ஒரு முன்னோட்டம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். க்ளோஸ் அப் விஜய் அவார்ட்ஸ் பவர்ட் பை பிங்கோ. விஜய் ரசிகன் எக்ஸ்பிரஸ் உடைய டிராவல் பற்றி ஒரு அழகான வீடியோ காட்சிகள் உங்களுக்காக இதோ. விசில் சத்தங்களோடும் கைத்தட்டல்களோடும் முதல் வரிசையில் டிக்கெட் வாங்கி ரசிக்கும் ரசிகனை ஒரு திரைப்படத்தின் வெற்றியையும் நிர்ணயிக்கிறது. ரசிகனை தேடி ரசிகனோடு ரசிகனாய் தோள் மீது கை சேர்த்து வாக்குகளை வாங்க ஒவ்வொரு வருடமும் தமிழகம் முழுவதும் முக்கிய நகரங்களில் ரசிகர்களை சந்தித்து வருகிறது நம் ரசிகன் எக்ஸ்பிரஸ் டீம். சென்னை முதல் குமரியின் எல்லை வரை எல்லா முக்கிய நகரங்களிலும் ரசிகர்களை சந்தித்து வாக்குகளை சேகரிக்க வருகிறது நம் ரசிகன் எக்ஸ்பிரஸ். இந்த 6ஆம் ஆண்டு விஜய் அவார்ட்ஸ் ரசிகன் எக்ஸ்பிரஸ் மிக அழகாய் நடிகர்களின் உருவம் சுமந்து உருப்பெற்றிருக்கிறது. தமிழ் சினிமாவின் முக்கிய பிரபலங்கள் திரு ஏவிஎம் சரவணன் மற்றும் திரு சிவகுமார் அவர்களின் முன்னிலையில் மற்றும் திரைப்பிரபலங்கள் கொடியசைக்க கம்பீரமாய் புறப்பட்டு சென்றது நம் ரசிகன் எக்ஸ்பிரஸ். விஜய் அவார்ட்ஸ் வண்டி இப்போ பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கு. நாங்கெல்லாம் வந்து அல்டிமேட் ஸ்டார் அஜித்துக்காக ஓட்டு போட வந்திருக்கோம். வி ஆர் அல்டிமேட் ஸ்டார் அஜித் ஃபேன்ஸ்.
மாசம் தோல்ல எங்க தலைவர் தான் விஜய் அவார்டுன்றதை வாங்குவாருன்றத ரொம்ப சந்தோஷமா கொள்கிறோம். கடந்த 4 முறையாக இளைய தளபதி அவர்கள் இந்த ஃபேவரட் அவார்டை வாங்கியிருக்கிறார். அதே போல இந்த முறையும் இளைய தளபதி அவர்கள் தான் இந்த விஜய் அவார்ட்ஸை வெல்லுவார். ஒரு பாட்டு வந்து மனசு அப்படியே கணக்கும், எங்கேயுமே போதும்ல. சத்யா வாஸ் அது எப்படி சொல்றீங்க, அந்த உயிர் அருகு தேவ என்னமோ ஒரு பாடல். உயிர் அருந்தது. உயிர் அருந்தது. ஆமா. இட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஃபார் யூ, ரைட்? இதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். எப்படி இப்பெல்லாம் எடுத்தோன்னே ஏற கட்டி அடிக்கிறீங்க? அந்த சுச்சுவேஷன் சொல்லும் போதே நான் ஜஸ்ட் ஒரு யூஸ்வல் ஒரு அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் கேட்டேன் அவர்கிட்ட. இந்த மாதிரி நான் கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்ணேன். அவர் கேட்டோன்னே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, இது ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்டோரிக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்குமான்னு கேட்டேன். இல்லை அதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அவங்களாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் ட்ரை பண்ண முடிஞ்சுது. ஓகே, நியூ மியூசிக் டைரக்டர் நீங்கள் 2011 பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் விஜய் அவார்ட்ஸ் யாருக்கு போகும்னு நினைக்கிறீங்க? ஜிப்ரான் அண்ட் விஜய் அபிநேசர் தோணுச்சு. ஓகே, விஜய் அபிநேசர் உங்களுக்கு எப்படி தெரியுது? அவர்கிட்ட எனக்கு ஜிப்ரானும் சத்யாவும் தெரியுது. இது என்ன பிளான் போட்டு எழுதிட்டு வந்தீங்களா? இல்லை, யாருக்கு அந்த அவார்டு போகும்னு நினைக்கிறீங்க? ஜிவி பிரகாஷ் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே சத்யா, எனக்கு நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக பொதுவாகவே எல்லாம் மியூசிக் டைரக்டர் நல்லா பாடுறாரு. நல்லா பாடுவேன்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க யாரும். சரி, நான் சொல்கிறேன். நம்ம சொல்கிறது தான் நல்லா பாடுவீங்க நீங்கள். தேங்க்யூ. அந்த கோவிந்தா பாட்டை பாடுங்களேன் எங்களுக்கு. அது நான் பாடினது இல்லையா? அதை பற்றி கவலை இல்லை, பாடி காட்டியிருப்பீங்களே. இப்போ அந்த பாடலை பாடும் வாய்ப்பை நீங்கள் எனக்கு கொடுக்குறதா வச்சுக்கோங்க. எனக்கு பாடி காட்டணும்ல. அங்கேயே உட்காந்து பாடினா எப்படி புரியும்? எனக்கு பக்கத்தில் உட்காந்து பாடினாலே புரியாது. வாங்க. கோவிந்தா கோவிந்தா சென்னையில் புது பொண்ணு சிரிக்கிறா முறைக்கிறா ஆயிரத்தில் இவ ஒண்ணு எதுக்கு வந்தாளோ இம்ச தந்தாளோ கோவிந்தா கோவிந்தா சென்னையில புது பொண்ணு சிரிக்கிறா முறைக்கிறா ஆயிரத்தில் இவ ஒண்ணு டாடி மம்மி என்ன பேரு இவளுக்கு வச்சாங்க அட என்ன கேட்டா கொடுச்சலுன்னு பேர வைப்பேங்க கோவிந்தா கோவிந்தா சென்னையில புது பொண்ணு சிரிக்கிறா முறைக்கிறா ஆயிரத்தில் இவ ஒண்ணு. Very nice actually. Thank you. Thanks a lot. Thank you, all the best. Close up விஜய் அவார்ட்ஸ் பவர்ட் பை பிங்கோ துவக்க விழாவில் அடுத்து பாட வருவது ரொம்ப கவனிக்கத்தக்க, தமிழில் மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்திய அளவில் யார்ப்பா இந்த வாய்ஸ் அப்படின்னு ரொம்ப பேர் கவனிக்கக்கூடிய ஒரு வாய்ஸ் இது அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸ் வெல்கம். வாங்க சார். உங்கள் இசை என்னும் இன்ப வெள்ளத்தில் ஓடோடி வந்திருக்கிறோம் நீந்திரத்துக்காக. ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு, பூமியே புதிதானது இவள் மழலையின் மொழி கேட்டு, ஓ தாயாக தந்தை மாறும் புது காவியம், ஓ இவன் வரைந்த கிறுக்கலில் இவளோ உயிரோவியம், இரு உயிர் ஒன்று சேர்ந்து இங்கு ஓர் உயிராகுதே, கருவறை இல்லை என்ற போதும் சுமந்திட தோணுதே, விழியோரம் நீரம் வந்து குடை கேட்குதே, ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு, பூமியே புதிதானது இவள் மழலையின் மொழி கேட்டு, முன்னம் ஒரு சொந்தம் வந்து மழையானதே, மழை நின்று போனால் என்ன மரம் தூறுதே, வயதா
வளர்ந்தும் இவன் பிள்ளையே பிள்ளை போல் இருந்தும் இவள் அன்னையே இது போல் ஆனந்தம் வேறில்லையே இருமனம் ஒன்று சேர்ந்து எங்கே மௌனத்தில் பேசுதே ஒரு நொடி போதும் போதும் என்று ஓர் குரல் கேட்குதே விழியோரம் வீரம் வந்து குடை கேட்குதே ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு பூமியே புதிதானதே இவள் மழலை மொழி கேட்டு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஹரிச்சரன் 2011 பொறுத்த வரைக்கும் நிறைய முக்கியமான பாடல்கள் பாடியிருக்கீங்க. விஜய்க்கு பாடியிருக்கீங்க, அஜித்துக்கு பாடியிருக்கீங்க, ஆர்யா விஷாலுக்கு பாடியிருக்கீங்க, வேறு சில பாடல்களும் பாடியிருக்கீங்க. இதில் எந்த பாட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு? ஆரிரோ. ஆரிரோ தான் ரொம்ப பர்சனலாக க்ளோஸ் டு த ஹார்ட். டெஃபினெட்லி. ஓகே, பொதுவாக நாமத்துக்குமார் தமிழ் சினிமாவில் வந்து தாயை பற்றி பாடிய பாடல்கள் நிறையா உண்டு, தந்தையை பற்றிய பாடல்கள் ரொம்பவே குறைவு. ஆமாம், ரொம்ப குறைவு. அப்பாவோட ரோல் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மகனுக்குமே அப்பா தான் ஹீரோவாக இருந்திருக்காரு. அதே மாதிரி எனக்கு வந்து என்னுடைய அப்பா தான். நான் சின்ன வயசுலேயே தாயை இருந்தேன், அதனால் என்னை முழுக்க முழுக்க வளர்த்தது என்னுடைய அப்பா தான். நான் ஒரு ஹீரோவாக அவரை பார்த்து வளர்ந்தேன். அப்படி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு இந்த பாட்டில் எனக்கு கிடைச்சது. ஓகே, தாயாக தந்தை மாறும் ஒரு காவியம்லாம் என்னோட லைஃப்பில் நான் வந்து எடுத்த வரி தான் அது. ஓகே, உங்களுடைய இந்த 2011 நீங்கள் பாடின பாடல்களில் எந்த பாடல் இந்த விஜய் அவார்ட்ஸ்க்கு நாமினேட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஜிவியோட ஆரிரோ. ஆல் தி வெரி பெஸ்ட். விஜய் அவார்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு விருது கிடைக்கணும் அப்படின்னு எல்லார் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களை முன்வைக்கிறோம். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. Closer 6th Annual Vijay Awards powered by Bingo ஒரு முன்னோட்டம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். க்ளோஸ் அப் விஜய் அவார்ட்ஸ் பவர்ட் பை பிங்கோ துவக்க விழாவில் அடுத்து பாட வருவது பாடகி சைந்தவி. லெட்ஸ் வெல்கம். எதை தேடி அலைகிறாய்
அருமையான பாடல் பாடிருக்காங்க. நீங்க ஒரு ஃபேனா இருந்து பார்க்குறப்போ நம்ம விஜய் அவார்ட்ஸ்ல ஃபேவரட் சாங் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்கு. அப்படி ஒரு ஃபேவரட் சாங் வருதுன்னா நீங்க எந்த சாங்க்கு ஓட் பண்ணுவீங்க சைந்தவி? எனக்கு தெய்வ திருமகன்லேருந்து ஆரிரோ ஆராரிரோ ரொம்ப பிடிக்கும். ஹரி, how do you feel? அதுவும் இன்னொரு கோ சிங்கர் இல்லை உங்களுக்கு. இவ்வளோ வருஷமாக ஃப்ரெண்ட் ஆனதுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டுங்கிறதுனால ஓட்டாது. இல்லை ஜோக்ஸ் அபார்ட் ரியலி தேங்க்யூ ஃபார் தட் காம்ப்ளிமெண்ட். பிகாஸ் நிறைய இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் வந்தது கிடையாது இந்த பாட்டுக்கு வந்த மாதிரி. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சைந்தவி ஃபார் திங்கிங் ஆஃப் தட் சாங். பெஸ்ட் விஷஸ் அகைன். தேங்க்ஸ் a lot. எல்லார் சார்பாகவும் தேங்க்யூ. க்ளோசர் 6th annual விஜய் அவார்ட்ஸ் powered by பிங்கோ ஒரு முன்னோட்டம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Looking at my door, thinking you'd open it. I'm feeling cold, feeling never should have said. Every day without you is a one-man show. Cause the hope that you're giving me the dope, that be feeling me the rope, that be hanging from my ceiling fan. And oh, don't you push me, it's easy just to crush me. I'll be carrying better loving for you. Cause don't you know, don't you go, I'll be waiting. Don't you know, don't you go, I've been searching. Baby, hey, don't you go, I'm so loving. Baby, hey, don't you go, go, no, no. எப்போ வருவாரோ எந்தன் கலி தீர எப்போ வருவாரோ எந்தன் கலி தீர எப்போ வருவாரோ எந்தன் கலி எப்போ for you people, Hypnotic. First time world premiere of the Thank you. எல்லாரும் நல்லா ஜாலியா எப்போது பார்த்து போனத அந்த கண்ணாடியும் கடுப்பு ஆனத நான் புறக்கா படுத்து கடந்த என்ன குதிரை மேல எத்தி விட்டாய ஒன்னு சொல்லாம உசிர தொட்டாய மனச இருக்க வச்ச சீனி விட்டாய சிறடுப்பு வச்சிக்கிட்டாருன்னு கண்டாரு எனதில்லாட பச்சை தண்ணி போல் அது சொம்பு கொள்ள ஊற்றி வச்சிருந்த குடிச்சு இன கொண்டாட லாங் ஃபியூஷன் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. வேல்முருகன், உங்கள் ஒத்த சொல்லால் பயங்கரமான ஒரு பெரிய கவனிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த பாட்டுக்கு விஜய் அவார்ட்ஸில் ஒரு விருது இருக்கும்னு நினைக்கிறீங்களா? தெரியல சார். இல்லைங்க, ஆசையாவது இருக்கும்ல. இல்லை, ஆக்சுவலாக அது நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கு சார் அந்த பாடலுடைய நடனத்துக்கு. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். முதல்ல நான் ஹீரோக்குன்னு பாடினது அந்த பாடல் தான் சார். அந்த பாட்டு எடுத்த உடனே அந்த படம் நேஷனல் அவார்டு எப்படி இருந்தது? முதல் முறையாக ஒரு ஹீரோக்குன்னு ஒரு தனி பாடல், அந்த படம் நேஷனல் அவார்டு. நான் உண்மையிலேயே அந்த படத்தில் வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. இருந்தாலும் அந்த வாய்ப்பு கிடைச்சதே பெரிய சந்தோஷமாக நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பாடல் வந்து இந்த அளவுக்கு ஹிட் ஆகும்னு
நான் பாடின பாடல் நினைக்கல சார். ஏன்னா எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து யாத்தே யாத்தேவும் ஐயையோ நெஞ்சு, அந்த 2 பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நமக்கு இப்படி ஒரு பாட்டு அமைஞ்சிருச்சு, நம்ம பாட்டு என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு நான் ஆரம்பத்தில் ஆடியோ லான்ச்சிலே நினச்சேன் சார். ஆனால் பார்த்தா அந்த சாங் தான் யங்ஸ்டர்கள் இருக்கு. ஒத்த சொல்லால தமிழ்நாட்டில் பல பேர் கையிலேயே வாயில பிடிச்சிக்கிட்டு ஆடின ஆட்டம் தமிழ்நாட்டுக்கு தான் தெரியும். எல்லாரும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தவர். ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ. க்ளோஸ் அப் விஜய் அவார்ட்ஸ் பவர்ட் பை பிங்கோ. தமிழ் சினிமாவுக்கான மாபெரும் கௌரவமாக திரையுலகத்தினுடைய திருவிழாவாக தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியின் 6ஆம் ஆண்டில் நாம் அடி எடுத்து வைப்பதற்கான முதல் துவக்க விழா இதுதான். உங்கள் ஆதரவோடு இது நடந்திருக்கிறது. இன்னமும் நிறைய ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. பிஃபோர் த ஈவெண்ட் நேரு ஸ்டேடியமில் ஆஸ் யூஷுவல் நம்முடைய விருது வழங்கும் விழா ஜூன் மாதம் நடைபெறவிருக்கிறது. அதற்கு ஜூன் 16ஆம் தேதி என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன விருதுகள் அப்படிங்கிறது தெரிய வந்துடும். ஜூரிஸ் யார் யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் உங்களுடைய ஃபேவரட் ஆக்டர் யார், ஆக்ட்ரஸ் யார், மியூசிக் எது, மியூசிக் டைரக்டர் யார், இப்படி எல்லா விஷயங்களையும் தேர்வு செய்ய போகிறீங்க. எல்லா காலகட்டங்களிலும் விஜய் டிவி உங்களையே நம்புகிறது. காரணம், நீங்களே எங்களை இயக்குகிறீர்கள். தேங்க்ஸ் லாட் ஃபார் த கிரேட் சப்போர்ட். ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் கூடவே இருந்து துணை செய்யக்கூடிய ரசிகர்களுக்கு நீயா நானாவின் நெஞ்சார்ந்த நன்றிகள் சொல்றது மாதிரி விஜய் டிவியினுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ஆல் த வெரி பெஸ்ட். ஜூன் 16 க்ளோஸ் அப் விஜய் அவார்ட்ஸ் பவர்ட் பை பிங்கோ நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். க்ளோசர் 6th Annual விஜய் அவார்ட்ஸ் பவர்ட் பை பிங்கோ ஒரு முன்னோட்டம்.